ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுரக்காய் போட்டு சாம்பார் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ துவரம் பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். என்ன மசாலானா வெங்காயம், பூண்டு, தக்காளி ஒரு 4-5 தக்காளிங்க. இது போட்டுக்கலாம். அப்படியே வெங்காயமும் போட்டுக்கலாம், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போட்டுக்கலாங்க. இதில் தண்ணி போட்டு வச்சுட்டு இது 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, ஒரு சுரைக்காய், அப்புறம் 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதுவும் போட்டுட்டேன். சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு இது 2 தக்காளி, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு பாருங்கள், நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். அப்புறம் இதுவும் வரட்டும். ரெண்டும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஜீரகம் கொஞ்சம், ஏன்னா அதுலேயே நாங்கள் ஜீரகம் போட்டுருக்குறோம். இதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 3 பல் பூண்டு. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் கொரப்பாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொரப்பாக அடிச்சிக்கணும். அப்போ தான் தாளிக்கிறதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணக்கும் சாம்பார். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க, நல்லா கடிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காய்கறியும் இது நல்லா வெந்துச்சு, இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டு கலக்கி உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ இது தாளிச்சிக்கலாங்க. நாங்கள் இங்கே ஒரு இதில் எண்ணெய் போட்டுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு, வரமிளகாய் 1, கருவேப்பிலை இது போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டுக்கலாம். கடுகு வெந்துச்சு, இப்போ வெடிஞ்சிச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரணும் மசாலா எல்லாம். இப்போ தான் மனம் அப்படி இருக்கும், டேஸ்ட் அதில் இறங்கும். நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துச்சு. இப்போ இந்த சாம்பார் எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்படியே மனம் அப்படி வருதுங்க, செம்மையாக வருது. அதுதான் செம்மையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி இருக்கும் இந்த சாம்பார். அப்படியே மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். சும்மா ஒரு கொதி வந்தாலே இறக்கிடலாம். இது செம்மையான ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி இருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்துச்சு, சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ மட்டனுடைய ஷாமி கபாப் பார்க்கலாங்க. இதுக்கு சாம்பாருக்கும் ஷாமி கபாப்புக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. ஷாமி கபாப்புக்கு நான் மட்டன் எலும்பு இல்லாத மட்டன் தாங்க எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஷாமி கபாப்புக்கும் இதுக்கும். அப்புறம் இது கடலப்பருப்பு நான் ஒரு 1/2 கப்பு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் இது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்னதாக போடுங்க, ஜாஸ்தி பெருசு போடக்கூடாது. சும்மா சின்னதாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு வெங்காயம், அவ்வளோதான். கொத்தமல்லி நிறையாவே போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு இதுவும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக இதில் தண்ணி போட்டுக்கலாம். சும்மா பருப்பும் கறி நல்லா வெந்து வரணும் இல்லையா. ஒரு 3 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா நல்லா இதாகட்டும். 3 விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். 3 விசிலுக்கு அப்புறம் நான் இறக்கிடுறேங்க. பாருங்க, இப்படி வந்திருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணியும் நல்லா வற்றி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். கறியெல்லாம் நல்லா வெந்துச்சு. இது தண்ணி மட்டும் இருக்குது. தண்ணி நல்லா சுண்டி நான் காமிக்கிறேன். நல்லா சுண்டி வரணும். இது நல்லா வற்றிச்சிங்க. இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போடும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிச்சிங்க. இப்போ பாருங்கள், கறி தனியாகவும் இந்த பருப்பு தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து அதில் ஜாரில் போட்டுக்கலாம்.
பாருங்க கறி போட்டு நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துச்சு. இந்த பருப்பும் வந்து இது போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாமே வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. போடும்போது நாங்கள் அடிக்கும் போதே உப்பெல்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஒரு தவாவில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நைஸாக எடுத்து திருப்பிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எடுத்துக்கலாங்க. இது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வருங்க. இது ஷாமி கபாப்பும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இன்றைக்கி டிஷ்ஷு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இப்படி சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.